ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா புக்கெட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த புக்கெட்டில் இருந்துட்டு நம்ம சிங்கப்பூருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆக்சுவலாக இது ஒரு ஷார்ட் ட்ரிப் தாங்க. புக்கெட்டில் ஒரு 3 days தான் பிளான் பண்ணேன், ரொம்ப நாள் பிளான் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்மளோட அந்த புக்கெட் சீரிஸ் முடிவுக்கு வந்துருச்சு. நாம் இன்றைக்கி இந்த புக்கெட்டில் இருந்துட்டு சிங்கப்பூருக்கு ஸ்கூட் ஏர்லைன்ஸ் சொல்லி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நம்மளோட ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு 8:35ங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 ஆகுது. ஸோ நம்ம அப்படியே செக்இன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, வாங்க உள்ளே போகலாம். ஓகேங்க, வாங்க நம்ம இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த புக்கெட் சீரீஸ் வந்துட்டு ஒரு 3 நாள் தான் இருந்தாலும் இந்த 3 நாளுமே ஒரு நிறைய நல்ல இடங்கள் கவர் பண்ணிட்டோம். இன்னும் பண்ண வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சீரீஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். டைம் கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக வரலாங்க. இந்த இருக்குதுங்க ஸ்கூட் ஏர்லைன்ஸோட செக்இன்னு. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க, நம்ம அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம போய்ட்டு அப்படியே நம்ம ஃபஸ்ட் நம்ம செக்இன் பண்ணிவிட்டு நான் அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. இங்கே பாருங்கள், இதாங்க அந்த பாஸ்போர்ட் கண்ட்ரோல், அதாவது இமிக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற இடம். ஸோ இது வழியாக நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக்அப் முடிச்சுட்டு நாம் அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஸோ அது வரைக்கும் இங்கே கேமராலாம் எந்த ஏர்போர்ட்லேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேங்க. ஓகேங்க, நம்மளோட இமிக்ரேஷன் அப்புறம் செக்யூரிட்டி செக்கப்லாம் முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், அதை முடிச்சுட்டு வந்தால் வழக்கம் போல் உள்ள அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் இங்கே இருக்குது. இது எல்லாம் ஃபுல்லாக அந்த சென்ட்டுங்க, பெர்ஃப்யூம்ஸு சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இல்லாத பெர்ஃப்யூமே இல்லை, அந்த மாதிரி இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவுமே எல்லாமே பெர்ஃப்யூம் தாங்க. பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா லிக்யூர் ஷாப் எல்லாமே இருக்குது. அந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே லிக்யூர் ஷாப் தான். உள்ளே வந்தாலே சப்வேலாம் இருக்குதுங்க, சப்வே இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறது எல்லாமே லிக்யூர் ஷாப்பு பாருங்கள். இது எல்லாமே டியூட்டி ஃப்ரீ தான். ஸோ இப்போ நான் எதுவும் வாங்கினா கூட வாங்கிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே லிக்யூர் ஷாப் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட கேட்டு வந்துட்டு 9ங்க. இப்போ வந்துட்டு நம்ம 11 இருக்கிறோம். ஸோ 9 நோக்கி போகலாம். இங்கே பாருங்கள், கிங் பவர் டேஸ்ட் ஆஃப் தாய்லாந்துன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, அப்புறம் இந்த ஜெல்லி, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒருவேளை நம்ம வந்துட்டு சிட்டிக்குள்ளே வாங்க வந்துட்டோம்னா இங்கே கூட நம்ம வாங்கிட்டு போகலாம். பட் இங்கே கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், எல்லாமே ட்ரை ஃப்ரூட்டுங்க அதிகமாக வச்சுருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் தாய்லாந்தோட ப்ராடக்ட்டுங்க. அதாவது 700 790 கண்டிப்பாக. ஆக்சுவலாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நார்மல் நீங்கள் இன்சைட் சிட்டிக்குள்ளே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக கிடைக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாய் ஃபுட்டுன்னு ஒரு கடை கூட இருக்குதுங்க. மற்றபடி இங்கே சவேனியர்ஸ் பாருங்கள், இங்கே எல்லாமே இங்கே தாய்லாந்தோட ஒரு கல்ச்சுரலான என்னென்ன ஐட்டங்களோட எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜூரிக் பிரெட் கஃபேன்னு கூட ஒரு கஃபே இருக்குங்க. ஸோ நம்மளோட கேட்டு வந்து 9, அது பக்கத்துலேயே 10 இருக்குது. 9 இன்னும் ஓப்பனே ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்துட்டு 6:50 ஆகுது. ஸோ நமக்கு ஃப்ளைட் வந்து 8:30 தான். மேபி ஒரு 7:30க்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்மளை கூப்பிட்டாங்க. அப்படியே நம்ம லைனில் நிற்கிறோம். ஸோ அப்படியே இந்த கேட் 9ல் அப்படியே போக வேண்டியதான். வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம கேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். வாங்க, அப்படியே நம்ம போயிட்டு ஃப்ளைட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏறி போக வேண்டியதான். இந்த பாருங்க, இதான் நம்ம இன்றைக்கி போகக்கூடிய ஃப்ளைட்டு பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து பெரிய ஃப்ளைட்டுங்க, 333 கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடியது. பாருங்கள், எல்லோரும் போயிட்டுருக்காங்க. வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம சீட்டு வந்து 36 பின்னால் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போகலாம். அந்த மாதிரி ஃப்ளைட்டுக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே ஏறி போக வேண்டியதான்.
இங்கே பாருங்கள், இது வந்து பெரிய ஃப்ளைட்டுங்க. இங்கே பாருங்கள். You may use your mobile phones and tablets, laptops and all other electronic and adjust the strap. Breathe normally. Be sure to fit your mask before helping others. Please note where the emergency exit. ஓகேங்க, நம்ம வந்துட்டு சாங்கி ஏர்போர்ட் டெர்மினல் 1 வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே இமிக்ரேஷன் முடிச்சுட்டு போக வேண்டியதான். ஸோ இமிக்ரேஷன் இங்கே வந்து சிங்கப்பூரில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இமிக்ரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். ஜஸ்ட்டு அப்படியே பார்த்து அப்படியே வெளியே வர வேண்டியதான். ஓகே, நான் வெளியில் வந்துட்டு பேசுகிறேங்க. ஓகேங்க, நம்ம வந்து சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டோம். நம்ம இந்த இமிக்ரேஷனு செக்யூரிட்டி செக்அப் எல்லாமே முடிஞ்சது, வெளியே வந்துட்டோம். இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ஒரு சீரீஸில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய்.